இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 11:29 32 முடிய இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. அதுபோலவே சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தார். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். அன்பானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பக்தி அல்லது நம்பிக்கை, விசுவாசம், அதை குறித்து நாம் எண்ணி பார்த்தால் பல சமயங்களில் ஏதாவது புதுமை நடந்துச்சுன்னா அப்படியே கவுந்தடிச்சுக்கிட்டு நம்பிக்கையை காட்டுறது, ஏதாவது சொன்னது அல்லது கேட்டது கிடைச்சிருச்சுன்னா பெரிய பிரஸ்தாபம் பண்ணுறது, இல்லைன்னா குடும்ப ஜபத்தை விட்டுருவோம், கோயிலுக்கு போகிறத விட்டுருவோம், ஜபமாலை சொல்கிறத விட்டுருவோம். எல்லா நிலைகளிலுமே நாம் அடையாளங்களை தேடி அலைகிறோம். அது பேர் நம்பிக்கையா? அது கண்ணால் கண்டதை விசுவசிப்பவர்களை விட காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றோர்னு இயேசு சொல்றாருல்ல. அப்ப நம்ம புதுமைகள் கிடையாது, நம்ம கேட்டது நிறைய காரியங்கள் கிடைக்கல, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இருளாக இருந்தாலும் நாம் இயேசுவை பின் சென்றால் நாம் இருளில் அல்ல, ஒளியில் இருக்கிறோம். இருளின் நடவான், என்னில் நம்பிக்கை கொள்பவன் இருளின் நடவான் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கைக்கு நாம் போக வேண்டும். பக்தி முயற்சிகளையே நம்முடைய அடித்தளமா வைக்கக்கூடாது. பக்தி முயற்சிகள் தேவைதான். நம்ம மனுஷன் புலன்களால் ஆனவன், பார்க்கணும், தொடணும், அதெல்லாம் இருக்குது. தேர் இழுக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அது நம்முடைய அடையாளம், நம்முடைய ஆதாரம் அல்ல, நம்முடைய அடித்தளம் அல்ல. இறை நம்பிக்கை எவ்வளவு கடினமான ஒடுக்க இடுக்கான பாதையாக இருந்தாலும் நாம் பயணத்தில் எப்பொழுதும் தடை இருக்காது. காரணம் என்ன? நமக்கு முன்னே இயேசு செல்லுகிறார். உங்களுடைய பார்வை, எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, உங்களுடைய பார்வையை இயேசுவின் மேல் பதியுங்கள். அடையாளங்கள் மேல அல்ல, புதுமைகள் மேல அல்ல. புதுமைகள் நடக்கும், அது தானாக நடக்கும். ஆனால் அவைகள் மேல் அல்ல. அவைகளை வைத்து மற்றவர்களை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வரலாம். ஒரு முறை வந்துவிட்டால் அவர்கள் அடையாளத்தை அடித்தளமாக வைத்து அல்ல, ஆண்டவரை அடித்தளமாக வைத்து, இறை நம்பிக்கையை அடித்தளமாக வைத்து நடக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் அடையாளங்களை வைத்து அல்லாமல், பக்தி முயற்சிகளை வைத்து அல்லாமல், கிடைக்கின்ற நன்மைகளை வைத்து அல்லாமல், ஆண்டவராகிய உம்மையே அடித்தளமாக, ஆதாரமாக, முதன்மையாக வைத்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.